ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கே உரிய நாள். அந்த மகா சிவராத்திரியை பற்றின ஒரு சிறிய பதிவு தான் இது. சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் அவற்றில் உயர்வாக சொல்லப்படும் ஒரு திருநாமம் அப்படின்னா மகாதேவன். மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் அப்படின்றது அர்த்தம். அனைத்து கடவுள்களுக்கும் தலைவன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள். நம்ம செஞ்ச கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் பல வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுது. அதே மாதிரி நம்மளும் சிவபெருமானை முழுசா சரணாகதி அடைந்து உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்களும் அனைத்தும் நிறைவேறும் அந்த நாள்ல அப்படிங்கிறது ஐதீகம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை சரணாகதி அடைந்தோமானால் கவலைகள் நீங்கி வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் தான். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கான உன்னதமான புண்ணிய நாளாக இந்த நாள் கருதப்படுது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி அப்படின்னும், மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி அப்படின்னும் கொண்டாடப்படுது. நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று. இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான விரத நாட்கள் அப்படின்னா மகா சிவராத்திரியும் ஒண்ணு. முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக இந்த சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2024 மகா சிவராத்திரி விழாவானது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:20 மணி துவங்கி மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதாவது மகா சிவராத்திரியானது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொண்டாடப்படும். இதனால மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு மேல சிவராத்திரி பூஜையை நம்ம தொடங்கிக்கலாம். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் போது மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். தேய்பிறை சதுர்த்தசி திதியை மகாநிசி அப்படின்னு குறிப்பிடுவதுண்டு. அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு 11:36 மணி முதல் 12:24 வரையிலான காலமாகும். இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வானது. சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில் மாசி மாதத்தை மகா மாதம் என்று கூறுவார்கள். இதனால் தான் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறார்கள். ஒரு முறை பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பற்பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும் என்பார்கள். ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் உண்டு. இந்த உலகத்துக்கே தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கறதால மகா சிவராத்திரி அவ்வளோ சிறப்புடையதா கருதப்படுது. சிவபெருமானை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது என்பது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என சாஸ்திரங்கள் சொல்கிறது. மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகள் நடைபெறும். இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும், 2ஆம் காலத்தில் பார்வதி தேவியும், 3ஆம் காலத்தில் தேவர்களும், 4ஆம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகிறது. சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிப்பது அப்படிங்கிறது நற்செயல். அதோடு அபிஷேகம், ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுதான். மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதோடு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற அபிஷேகம் பூஜைகள்ல கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது. இல்ல எங்க வீட்லயே நாங்க பூஜை செய்யறோம், எங்க வீட்லயே லிங்கம் இருக்கு, சிவனோட ஸ்டாச்சு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வீட்லயே நீங்க பூஜை செஞ்சுக்கலாம். விக்கிரகங்கள் லிங்கம் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க.
அன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதோட வில்வ அர்ச்சனை செய்து மிகச் சிறப்பாக பூஜை செய்யுங்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால எத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க முடியுமோ கண்டிப்பா உச்சரிச்சுட்டே இருங்க. இதோட சிவபுராணம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. வீட்டுல விக்கிரகங்கள் இருக்கு, லிங்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ருத்ராபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு முன்னாடி 3 பிறவிகளில் செய்த பாவம் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மனக்கவலைகள், நோய்கள், வறுமை எல்லாமே நீங்கும். அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் செய்யும் வழிபாடு மற்றும் பூஜை ஆகியவற்றிற்கு 2 மடங்கு பலனை தரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி விரதம். கண்டிப்பா எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கு பாருங்க. அந்த மந்திரம் ரொம்பவே அதீத சக்தி உடையது. அதுக்கான பலனை கூடிய சீக்கிரமே நீங்க அனுபவிப்பீங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களோட மனக்கவலைகளை எல்லாத்தையும் சிவபெருமானிடம் ஒப்படைச்சிட்டு சிவனே கதி என்று அந்த நாள் முழுக்க ஓம் நமச்சிவாய என்ற வார்த்தையை தவிர உங்க வாயிலிருந்து வேற எதுவுமே வர வேண்டாம். முடிந்தவரை இந்த மந்திரத்தை உச்சரிக்க பாருங்கள். 4 கால பூஜை முறைய அடுத்த பதிவுல நான் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கான கிவ்அவே क्वेश्चन என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு இந்த பதிவுல நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த பஞ்சாட்சர மந்திர வார்த்தை என்ன, அதுதான் இன்னைக்கான கிவ்அவே क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. டாடா பை.